வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ஸ்னோபால் அதாவது ஸ்வீட் மில்க் புடிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். கட்டி விழாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் பாலை கடாயில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்து மறுபடியும் கிளற ஆரம்பிங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம பாலில் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் அதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லைனா அங்கங்கே கெட்டி ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனேவே பால் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இதோ இது நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்குவம் வந்ததும் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் கிளறினா போதும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மோல்டோ கிண்ணமோ எடுத்துக்கோங்க. அதில் நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பால் கலவையை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி லைட்டாக 2 தட்டு தட்டுங்க, நல்லா சமமாயிடும். இதுக்கு மோல்டு தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. இதுக்கு மேலே நம்ம வேக வைக்க போகிறது இல்லை. அதனால நீங்கள் சாதாரண கிண்ணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது செட் ஆகணும். செட் ஆகிறதுக்கு ஒரு 1 இல்லைன்னா 2 மணி நேரம் கொடுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இது சீக்கிரம் செட்டும் ஆகிடும். நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மோல்ட்லேருந்து வெளியே எடுக்கலாம். ஓரெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். இந்த ஸ்வீட் இவ்வளோ தான். நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்லாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தேங்காயை துருவி நான் காலையிலே அப்படியே வெயிலில் வச்சுட்டேன். இது ஒரு 5-6 மணி நேரம் வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் ஃபேனு கீழே வச்சாலே தாராளமாக போதும். முதல்ல நம்ம புடிங்க மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். இதோ இது நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இது அப்படியே தேங்காயில் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி தேங்காய் துருவலில் போட்டு பெரட்டி எடுத்துருங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் பார்க்க அட்ராக்டிவாக ஸ்னோபால் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் செரி மாதிரி ஏதாவது வச்சு டெக்கரேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஸ்னோபால் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.